வணக்கம் அன்பான உறவுகளே. சேரமான் தொலைக்காட்சியின் பலதும் பத்தும் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னன்னு சொன்னா, லண்டன்ல இப்ப கொஞ்ச நாளா அந்த கொசு தொல்லை தாங்க முடியல. அதாவது நான் அந்த கொசு தொல்லை என்று சொல்றது இந்த உண்மையான கொசுவை சொல்லையில சில மனித கொசுக்கள். அப்பப்பா! அலப்பறையலண்டா தாங்கவே முடியல. ஜெயபாலன் என்று சொல்லி லண்டன்ல ஒருத்தர் இருக்கிறார். இவர் இந்த தேசம் என்ற பேர்ல ஒரு யூடியூப் சேனல் ஒன்று நடத்தி கொண்டிருக்கிறார். இதுக்கு முதல் இவர் அந்த தேசம் என்ற பேர்ல ஒரு சஞ்சிகை ஒன்று நடத்தினவர். அதோட தேசம் நெட் என்ற பேர்ல ஒரு இணையதளம் ஒன்றை நடத்துகிற என்று கேள்விப்பட்டான். உங்களுக்கு தெரியும் தானே, லண்டன்ல இந்த பேப்பர்கள், சஞ்சிகைகள் இதெல்லாம் தொடங்கி ஒருத்தருமே லாபம் ஈற்றையில. அப்ப இவர் அந்த நாள்ல சண்டை நடந்த காலத்துல இந்த சஞ்சிகை நடத்தினவர் என்று சொன்னா இவர் வருமானம் ஈட்டியிருப்பாரா, லாபம் அடைஞ்சிருப்பாரா, இவருக்கான வருமானம் இவற்றை கஜானா எப்படி நிரம்பினது என்று சொல்லி உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியும் நினைக்கிறேன். அதை பற்றி நான் விரிவாக விளங்கப்படுத்த தேவையில்லை. அப்ப இப்ப என்னன்னு சொன்னா, இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இந்த புலியின் வாய் மணக்குதான், அது ரத்த வாடி அடிக்குதாம்னு சொல்லி இவர் கொஞ்சம் பேரை சந்திச்சு பேட்டி எடுக்கிறார். அதுவும் அங்க ஊர்ல இந்த ஸ்ரீலங்கா இராணுவத்தின் மொழிபெயர்ப்பாளராக ஒரு கிளவி ஒரு ஆள் இருக்கிறா. அந்த கிளவியை பிடிச்சு அவா கொண்டு பேட்டி எடுக்கிறது, பிறகு வேற ஒரு யாரை கொண்டு பேட்டி எடுக்கிறது, சும்மா தேவையில்லாமல் இவர் காய்ச்சி கொண்டு இருக்கிறார். சரி, ஓகே, நீங்கள் இப்படி இந்த புலிண்ட வாய் மணக்குது, புலிண்ட வாயில ரத்த வாடை அடிக்குதுன்னு சொல்றீங்க. ஒரு கால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, உங்களோட அந்த பல்லையும் இருக்கா குத்தி இருக்கா மணந்து பாருங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும், அந்த புளொட்டுன்னு சொல்லி ஒரு ஒட்டுக்குழு சொல்லி இருக்குது. இப்பவும் இருக்கு அந்த குழு. அந்த ஒட்டுக்குழு இந்த உமாமகேஸ்வரன் சொல்லி ஒருத்தர் இருந்ததான இந்த ஒழுக்கக்கேடு காரணமாக இயக்கத்திலிருந்து கலைக்கப்பட்டார். அவற்ற தலைமையில இயங்கின அந்த ஒட்டுக்குழு. அந்த ஒட்டுக்குழுவுக்கு பாலாண்ண முந்தி பத்திரிகைகள் எழுதிக்க போற சதிக்குழு இவர் அதிண்ட ஒரு வாழ்வடி என்று சொல்லி சில பேர் சொன்னவர். எனக்கு அது உண்மையா தெரியாது. ஆனால் அந்த சதிக்குழுவினுடைய ஒரு பிரமுகர் என்று சொல்லி லண்டன்ல அறியப்பட்ட சத்யநேசனோ போலோ ஏதோ ஒன்ற பேர்ல இருக்கிற ஒருத்தரோட இவர் மிக நெருக்கமாக இருந்திருக்கிறார். யாருடையும் நான் இந்த தேசம் ஜெயபாலன் என்றா உடனே புளொட் ஜெயபாலன் என்று தான் நாளை சொல்லுவார். புளொட்ல இருந்தாரோ இல்லையோ எனக்கு தெரியாது, எல்லாம் வாழ் பிடிச்சாரோன்னு தெரியாது. ஆனால் எதுவாக இருந்தாலும் நான் ஒரு விஷயத்தை அவருக்கு சொல்ல விரும்புகிறேன்டா, நீங்கள் இந்த புலிண்ட வாய் மணக்குது, அதில் ரத்த வாடை அடிக்குதுன்னு கலைக்கிறதுக்கு முதல் இந்த உங்களோட அந்த சித்தார்த்தன், மற்றது இந்த மாணிக்கதாசன் சொல்லி வாணியாவில், இந்த மட்டக்களப்பில் இந்த புளொட் மோகன், இவங்கள் செய்த அந்த அக்கிரமங்கள், இந்த கொலைகள், சனங்கள் எத்தனை பேரை கொண்டு குவிச்சாங்க, அதை பற்றியும் கொஞ்சம் ஒரு நிகழ்ச்சியில் செய்யலாம் தானே. உண்மையில இப்போ என்னண்டா, நீங்கள் ஒரு நேர்மையா இதுகளை பற்றிலாம் கதைக்கிற ஒரு ஆள்ன்னு சொன்னால் அதை பற்றியும் ஒரு பேட்டி எடுக்கலாம். ஏன் சித்தார்த்தனை போய் ஒரு பேட்டி ஒன்று எடுத்து, சித்தார்த்தன் நீ செய்த ஹோலிகளை பற்றி இருக்கா கதைப்பம்பான்னு சொல்லி முடிஞ்சவருக்கா செய்து காட்டுங்க. அதை விட்டு போட்டு இங்கே நின்று கொண்டு புலியின் வாய் மணக்குது, அதில் ரத்த வாடி அடிக்குதுன்னு கதைக்கிறதுல எந்த அர்த்தம் இல்லை ஜெயபாலன். சரிதானே. இவற்றை அந்த அலப்பறைகளில் நான் நினைக்கிறேன் இந்த வருஷத்துக்கான சிறந்த விருதை பெற போற அலப்பறை என்னன்னு சொன்னா இங்க அந்த யுத்தம் முடிகிறதுக்கு முற்பட்ட காலப்பகுதியில் மக்களுக்கான உதவிகளுக்கான நிதி சேகரிச்சாக்கள் செய்த மோசடிகள் என்று சொல்லி ஒரு நிகழ்ச்சி ஒன்று செய்தார். அதுல இவர் என்ன சொல்றாருன்றா கேட்போம். லண்டனை பொறுத்த வரைக்கும் லண்டன்ல காசு சேர்த்தவர்கள், அவர்களுக்கு அந்த காசை சேர்க்கிறதுக்கே அவர்களுக்கு கொமிஷன் கொடுக்கப்பட்டது. ஒரு ஆளுகிட்ட இருந்து 1000 ரூபா பெற்றுக்கொண்டால் அவருக்கு 100 ரூபா கொமிஷன். அப்படித்தான் அந்த பணம் சேகரிக்கப்பட்டது. பிரிட்டன்ல பாவனையில் இருக்கிற கரன்சி பவுண்ட்ஸ், சரிதானே. அப்ப ஸ்ரீலங்காவில் பாவனையில் இருக்கிறது ரூபா. இங்க 1000 ரூபா போய் ஒரு ஆள் கலெக்ட் பண்ணவர் என்று சொன்னால் இதை போல ஒரு வேடிக்கை இருக்குமா? அதுவும் 1000 ரூபா கலெக்ட் பண்றதுக்கு 100 ரூபா கொமிஷனா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. 2008 2009 காலப்பகுதியில் ஒரு பவுண்ட்ஸின் பெறுமதி கிட்டத்தட்ட 200 ரூபா. அதுவும் இங்கே இருக்கிறார்கள் 1000 ரூபா வச்சிருந்துருக்கணும். 1000 ரூபா வேட்ட போய் கலெக்ட் பண்றேன்டா, அதை நீங்க நாணய மாற்றி செய்து 5 பவுனா மாற்றித்தான் அங்கெல்லாம் மக்களுக்கான வேலைகள் எல்லாம் நடந்தது.
இல்ல இங்க இருந்தவே இந்த 100 ரூபாய் கமிஷன் எடுத்து, அதாவது இங்கதே கணக்குல பார்த்தோம்னா 50 பென்ஸ். அப்ப 50 பென்ஸ கமிஷன் எடுத்து, அதை சேர்த்து அதுல சேர்த்த காசுல தான் இன்றைக்கு அவையெல்லாம் வந்து முதலாளிகளா ஆகியிருக்காங்க. என்னடா ஜெயபாலன், நீங்க கதைக்கு கொஞ்சம் வழியா யோசிச்சு கதைக்கணும். சும்மா வாயில வார்த்தையெல்லாம் கதைக்கணும்னு சொல்லி கதைக்கக்கூடாது. அப்படி உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரி தான் கதைக்க விருப்பம் வேண்டாம். நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். என்ன சொன்னா வந்து, உங்க இந்த பிளாட் இருக்கு தானே, பிளாட் அந்த சதிக்குழு, அந்த சதிக்குழுவும் வந்து முந்தி காசுகள் சேர்த்தது பிரிட்டன்ல வந்து. சரிதானே வந்து உங்களோட அந்த நீங்கள் வாழ படிச்சோன்னு நீங்கள் போலோ சத்தியநேசன் அவரும் வந்து காசு சேர்த்து வர்றாரு அந்த காலத்துல வந்து. வேணுமென்று சொன்னால் வந்து நீங்கள் அதை பற்றியும் ஒரு ஆய்வுகளை செய்யலாம். என்னென்னு சொன்னால், இப்போ எங்களுக்கு இப்போ நான் வந்து 80 காலத்தில் இங்கே லண்டனில் இருக்கையில், அப்போ அந்த 85 அந்த காலத்தில் இருந்த ஒருத்தர் எனக்கு சொன்னவர் என்ன சொன்னால் வந்து, இவங்க இங்கே வருவாங்களாம், வந்து கதை தட்டி சொல்லுவாங்களாம், நாங்கள் புரோட்லேருந்து வந்திருக்கிறோம்ட்டு. சரி தம்பி என்ன விஷயம் என்று கேட்டால், என்னென்னு சொன்னால் அங்கே எங்களோட தலைவர் உமா தலைவையில் அங்கே எல்லாம் படியெல்லாம் ரெடியாக நிற்கிறாங்க, இந்தியாவிலலாம் பயிற்சி எடுத்து ரெடியாக நிற்கிறாங்க, தமிழில் எடுக்க போகிறாங்க. எங்களுக்கு இப்போ கப்பல் எல்லாம் ரெடியாக நிற்குது, எங்களுக்கு அந்த கருவியல் ஏற்றி கொண்டே அங்கே கொண்டு போகிறது கருவியெல்லாம் இல்லை, அதுக்கு காசு வேணும், நீங்கள் காசு தந்துட்டீங்கன்னா கருவியல் எல்லாம் இறக்கி அங்கே தமிழெல்லாம் உடனே பிடிக்கலாம் 6 மாதம். அது 6 மாதம் 6 மாதம் தமிழெல்லாம் பிடிக்கலாம். இப்படி சொல்லி காசெல்லாம் சேர்த்து அடிச்சு கொண்டு ஓடிக்கலாம். சரிதானே? அப்ப அந்த அவைகள் செய்தவங்க கூட அந்த அந்த போலோ சத்தியநேசனோ அந்த அவர் அடிச்ச அந்த அந்த கணக்குகள், அதுக்கு முதல்ல கிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தவர் இங்க பிரிட்டன்ல வந்து, அவரான அந்த பொறுப்பாளராக இருந்தவர் பிறகு வந்து புளோட்டுக்கு அவர் அடிச்ச காசுகள், அந்த கணக்குகள், அதெல்லாம் பற்றி நீங்கள் ஒரு ஆய்வு நிகழ்ச்சி ஒன்று செய்யலாம் தானே வந்து. அடுத்த இவர் சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா வந்து, இங்க வந்து உலகத்தமிழர் வரலாற்று மையம் என்று சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு வந்து ஒரு காணி ஒன்று வச்சிருக்குது. அந்த அமைப்பு சம்பந்தமா, அந்த காணி சம்பந்தமா பல விமர்சனங்கள் எங்கள்டையும் இருக்கு. அதை பற்றி நான் பிறகு வரணும் வந்து. ஆனா என்ன விஷயம் என்று சொன்னா, அவர்கள் வந்து இப்ப வந்து ஆட்கள்கிட்ட போய் நிதி கேட்கணுமாம் வந்து, நீங்கள் நிதி தாங்கோ, ஒரு மாவீரற்ற பேர்ல வந்து நாங்கள் வந்து ஒரு நடுகள் வைக்க போறோம், நினைவுக்கல் எழுப்ப போறோம் என்று சொல்லி நம்ம வந்து. அப்ப அவை வந்து அவை சம்பந்தமா எங்களுக்கு இருக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு அப்பால இந்த வேலை திட்டம் ஒரு நல்ல வேலை திட்டம். என்னன்னு சொன்னால், நீங்க பாருங்க தாயகத்துல வந்து எல்லா மாவீர துயில் நிலத்தையும் இடிச்சு நொறுக்கி போட்டான். சரிதானே? எல்லாத்தையும் உழுது போட்டான். இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆயிட்டுது? 17 வருஷம் ஆயிட்டுது. அதை திருப்பி மீள கட்டியமைக்கக்கூடிய நிலைமை இல்லை. சரிதானே? அப்படியான ஒரு சூழல்ல இப்படியாவது அவங்க முயற்சி செய்கிறாங்களே, அதை பாராட்ட வேணும். சரி, அவங்கள்ட்ட இருக்கிற பிள்ளைகளுக்கு அங்கால இந்த முயற்சியை நாங்கள் பாராட்ட வேணும். சரி, அதுக்கு யார் காசு கொடுக்க போயினோம்? ஒரு அதை சரியா செய்வாங்களா இருந்தால், ஒரு மாவீரர் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் தன்னுடைய மகனுக்கோ, மகளுக்கோ, அக்காவுக்கோ, தங்கச்சிக்கோ, அன்னைக்கோ, தம்பிக்கோ, இல்ல முள்ளிவாய்க்கால்ல தங்களோட பெற்றோரை களத்துல வந்து பலி கொடுத்து போட்டு வந்து இன்றைக்கு வந்திருக்கிற பிள்ளையெல்லாம் வளர்ந்துருக்குது. அந்த பிள்ளைகள் தங்களோட அப்பாவுக்கோ, அம்மாவுக்கோ ஒரு கல்லறை எழுப்புறதுல உங்களுக்கு என்னையா பிரச்சனை வந்து? அவங்க தங்களோட காசை கொடுக்குறாங்க. உங்களோட காசையா கொடுக்குறாங்க? உங்கள்கிட்ட கேட்டாங்க உங்களோட காசை தர சொல்லி. அதுக்குள்ள இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த சேக்ரா ஹாஸ்ல வந்து இங்க நடுகல்கள் கட்டுறதை விட அங்கே இருக்கிற போராளிகள், மாவீர குடும்பங்களுக்கு கொடுக்கலாமா? நியாயமான விஷயம்தான். ஆனா அதை நீ கதைக்கக்கூடாது ஜெயபாலன். ஏன் தெரியுமா வந்து, காசு அவன்ட காசு. அவன் ஒரு மாவீர குடும்பத்தை சேர்ந்தவன். அங்க இருக்கிற எப்படி ஏதோ ஒரு விதத்துல அவன் குடும்பம் அங்கே இருக்கு. அந்த குடும்பத்தை அவை பார்க்காமல் சும்மா இருக்கணும்னு நாங்க சொல்லிடலாம். சரிதானே வந்து. அப்ப தண்ட குடும்பத்தையும் பார்த்துக்கொண்டு, ஒரு மாவீர குடும்பத்தை பார்த்துக்கொண்டு, அல்லது ஒரு போராளி குடும்பத்தை பார்த்துக்கொண்டு அவ என்ன செய்யணும் வந்து, இங்க இந்த மண்ணுக்காக தங்களை அர்ப்பணிச்சவர்களுக்கு ஒரு கல்லறை கட்டினான். அதுல உனக்கு என்ன பிரச்சனை வந்து? உனக்கு விருப்பம் என்று சொன்னால் உண்ட காணிக்குள்ள உண்ட கார்டன் இருந்தா உண்ட வீட்டுக்கு பின்னால வந்து உமாமேஸ்வரனுக்கு ஒரு சிலை கொண்டு வை, மாணிக்கதாசனுக்கு ஒரு சிலை கொண்டு வை, இல்லை ஒரு காணி கொண்ட வண்டி போட்டு மாணிக்கதாசனுக்கு புரோட்மோகனுக்கு நீ ஒரு சிலை கொண்டு வை. நாங்கள் ஒன்றும் அதை பற்றி கேட்க மாட்டோம். அவங்க தங்கட காசை கொடுத்து தங்கட காசுல தங்கட சகோதரங்களுக்கு தங்கட சொந்தக்காரருக்கு நடுகள் கட்டுறாங்க. அது உனக்கு என்ன பிரச்சனை வந்து? ஏன் அந்த உலக தமிழர் வரலாற்று மையம் சரியான முறையில் நடுகர்களை அங்கே வந்து மாவீரர்களை கட்டினா நான் கூட கொண்டே காசு கொடுப்பேன். இந்த அப்படிங்கோ இதில் வந்து ஒரு நடுகளில் கட்டுங்க, இந்த மாவீரட்ட பேரில் இந்த பேரில் கட்டுங்க, 4 பேரில் நானே காசு கொடுப்பேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் உங்களுடைய ஆக்களுக்கு கட்டுங்க வந்து. உங்களுக்கு என்ன பிரச்சனை இதில் வந்து? மற்றது இங்கே இருக்க டிசிசி வந்து மாவீரனால ஆடம்பரமாக செய்யுதான். இங்கே வாங்க ஜெயபாலன், டிசிசியை பற்றி நாங்கள் 1000 விமர்சனம் வச்சிருப்போம். சரிதானே வந்து, எங்களுக்குள்ள 1000 விமர்சனம் இருக்கும். ஆனால் டிசிசி வந்து மாவீரனால ஆடம்பரமாத்தான் செய்ய வேணும். சரிதானே வந்து. ஏன் செய்யணும் ஆடம்பரமா செய்யணும்?
அந்த மாவீரர்கள் எங்களுக்காக தங்களை ஆகுதியாக்கியவர்கள். அவர்கள் நினைவை நாங்கள் சும்மா சாதாரணமாக ஒரு கொட்டிலுக்கு போய் செய்ய இயலாது. அவங்க எக்ஸல்ல செய்ய போறாங்க என்றால் அதுக்கு இவ்வளவு செலவாகுதுன்னு சொன்னால் அது அதை வந்து நீங்க சொல்லலாம் செய்யக்கூடாது, அந்த செலவு குறையும் கொண்டு உங்களோட காசா போகுது இல்லத்தானே. வந்து கொடுக்கிறவன் மாவீர குடும்பங்கள் கொடுக்குறாங்க செய்கிறாங்க, அவங்க களவெடுக்கிறாங்க, டிசிசி காரங்கள் களவு செய்கிறாங்க, தவறு செய்கிறாங்களா இருக்க சில பேர் பிளவுறாங்கன்னு சொன்னால் அதை பற்றி கேட்க வேண்டியது யார்? வந்து சம்பந்தப்பட்டவர் தான் கேட்கலாம். இன்றைக்கு டிசிசி தவறு செய்தன்னு சொன்னால் அதை பற்றி அந்த டிசிசிக்கு பணம் கொடுப்பவர்கள் அவர்கள் கேட்பார்கள், அந்த டிசிசியோட நின்றவர்கள் கேட்பார்கள், அவரோட வேலை செய்தவர்கள், அவர்களை ஆதரித்தவர்கள் அவர்கள் கேட்கட்டும். நீங்கள் இங்கே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னென்னு சொன்னால் உங்களுக்கு ஏன் வலிக்குது? என்னென்னு சொன்னால் இந்த மோதிர கையால அண்ணன் தம்பிமார் சண்டை பிடிப்பினான், நாளைக்கு சமாதானமாயிருக்கிறான். ஆனால் இந்த மோதிர கையும் மோதிக்கொண்டிருக்கேக்குள்ள இந்த கை இருக்கு தானே உங்களுக்கு, இந்த கை என்னதுக்கு பாவிக்கணும் உங்களுக்கு தெரியும் தானே, காலை மேல என்னதுக்கு இந்த கையை பாவிக்கணும்னு தெரியும் தானே. இந்த கை வந்து இதுக்குள்ள வரையலாம் சரிதானே. வந்து ஜெயபாலன் விளங்குதானே வந்து ஜெயபாலன் அவர்கள் உண்மையா வந்து ஒரு நேர்மையாக எல்லா தரப்பையும் விமர்சிக்கணும்னு சொல்லி அவர் விரும்புகிறாருன்னு சொன்னால் நான் அவருக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று தாரேன். இந்த சேரமான் தொலைக்காட்சிக்கு நீங்க வாங்குவோம் சரிதானே. உங்களை நான் வந்து செவிகானர், ஒரு செவி இல்லை, 2 செவி இல்லை, 4-5 செவி, 10 செவி கூட உங்களை எடுக்கிற பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் கதைக்க வேண்டிய டாபிக் என்ன தெரியுமோ? இங்க லண்டன்ல உங்களோட பிளொட்ன்னு சொல்லி நீங்கள் வாழ்வடிச்சு கொண்டு தெரிஞ்ச இந்த சத்தியநேசன் போலாவே அந்த அவையில் இருந்த அந்த பிளொட் இருக்கு தானே, அவையல் எவ்வளவு காசி அடிச்சவையல் சரிதானே. வந்து அதை பற்றி கதைப்போம். மக்களை எப்படி ஏமாத்தினவையல், இந்த நிக்ராவட்டியை வங்கி கொள்ள பிளொட் செய்த கொள்ள அதை பற்றி கதைப்போம். உங்களோட உமாமேஸ்வரன் உங்களுடைய ஆக்களை போட்டதை பற்றி கதைப்போம். சிவராமன் சரிதானே. வந்து உங்களுடைய ஒரு காலத்துல உங்களுடைய அரசியல் ஆலோசகராக இருந்த சிவராமன் உங்களுடைய ஆக்களை எப்படி போட்டார்கள்ன்றதை பற்றி கதைப்போம். மாணிகதாசன் செய்த கொலைகளை பற்றி கதைப்போம். மட்டக்களப்பில் வந்து புளொட்மோகன் செய்த கொலைகளை பற்றி கதைப்போம். எல்லா ஆக்கிரமங்களையும் பற்றியும் வந்து வேணும்னு சொன்னால் என்னோட வந்து ப்ரூஃப் இருக்கு. அம்னஸ்டி இன்டர்நேஷனல் அறிக்கை இருக்குது, ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அறிக்கை இருக்குது, இந்தியாவில் வந்து யுஎன்ஹெச்ஆர்சி விட்ட அறிக்கைகள் இருக்கு. எல்லாத்தையும் கொண்டு வருவோம், எல்லாத்தையும் கொண்டு வந்து அதை பற்றி விவாதிப்போமே வாங்குவேன். வந்து அப்படி உங்களுக்கு இதுல வந்து கதைக்க கொஞ்சம் தயக்கமா இருக்குன்னு சொன்னா வாங்க லைவுக்கு போவோம், லைவ் நிகழ்ச்சி ஒன்று செய்வோம். லைவ்ல வந்து பொதுமக்களும் வரட்டும், இந்த புரட்டால பாதிக்கப்பட்டவங்க வந்து கதைக்கட்டும், நீங்களும் வந்து கதைங்க வாப்பம். வந்து அப்படி உங்களுக்கு கதைக்க விருப்பம் இல்லைன்னா நான் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் மாதிரி உங்களை பக்கத்து வீட்டுக்காரருக்கு நான் நன்றி தெரிவிக்க போறதில்லை. ஆனால் உங்களுக்கு கதைக்க விருப்பம் கூட வரலாம், லைவுக்கும் நான் ரெடி. இல்லை நீங்க தனியா வந்து என்னோட செவிதாரனாலும் கதைக்கலாம். சரி அன்பான உறவுகளே, இத்தோடு சேரமான் தொலைக்காட்சியின் பலதும் பத்தும் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.